ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 11th ஃபிசிக்ஸ் டாப் 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆஃபலி எக்ஸாம் 2025க்காக கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃபலி எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பப்ளிக் எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். இதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை ஒரு கொஸ்டினை கூட ஸ்கிப் பண்ணாமல் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஷோராக நீங்கள் எல்லா 5 மார்க் 3 மார்க் 2 மார்க்ஸையும் அட்டன் பண்ணிடலாம். புக் பேக் 1 மார்க்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் வீடியோ இந்த சேனல் அப்டேட் பண்ணுறோம், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் பிடிஎஃப் வைக்கிறோம், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னென்ன கொஸ்டின் சொல்லிட்டு பார்க்கலாம். parallel axis theorem, perpendicular axis theorem, moment of inertia of thin uniform rod அடிக்கடி கேட்குற கொஸ்டின். அப்புறம் கைனடிக் எனர்ஜி, எஸ்கேப் ஸ்பீடு, ஆர்பிட்டல் வெலாசிட்டிலாம் படிச்சுக்கோங்க. டெர்மினல் வெலாசிட்டி, பெர்னோலிஸ் தியரம், மேயர்ஸ் ரிலேஷன், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ரெஃப்ரிஜிரேட்டர், போஸ்டுலேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி. இது எல்லாமே எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பேப்பரில் இருக்க ரிப்பீட்டடான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின்லாம் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க, கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம், ஸ்பீட் ஆஃப் transverse waves in strings, speed of longitudinal waves in elastic medium, open organ pipe and closed organ pipe, Doppler effect, spring in series, parallel, அப்புறம் நியூட்டன்ஸ் ஃபார்முலா, லாப்லாஸ் கரெக்ஷன், அதெல்லாம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா யூசஸ் அண்ட் லிமிடேஷன் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ், ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ், டைப்ஸ் ஆஃப் மோஷன், பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இஸ் பேரபோலா, டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், அப்புறம் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் கனெக்டட் பாடிஸ், வெர்டிக்கல் மோஷன் கேட்குற கொஸ்டின். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், difference between centripetal force and centrifugal force, elastic potential energy of spring, coefficient of restitution அது கேட்பாங்க. அப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டூ பார்ட்டிக்கல் சிஸ்டம் கேட்பாங்க. ஸ்லிப்பிங் அண்ட் ஸ்லைடிங், கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானிட்டரி மோஷன் கேட்பாங்க. வெரிஃபிகேஷன் ஆஃப் ஊக்ஸ் லா, ப்ரெஷர் ஆஃப் ஃப்ளூயிட் காலம், ஹைட்ரோலிக் லிஃப்ட், அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் விஸ்கோசிட்டி, ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் ப்ராசஸ், ஆங்குலர் ஹார்மோனிக் ஆக்சிலேட்டர், அப்புறம் லாஸ் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம், டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன், லாங்கிடியூடினல் அண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் கேட்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ராக்ரெசிவ் வேவ்ஸ், கம்பேரிசன் பிட்வீன் ப்ராக்ரெசிவ் அண்ட் ஸ்டாண்டிங் வேவ்ஸ் எல்லாம் கேட்பாங்க. 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ், அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன், அப்சல்யூட் எரர், ஸ்கேலார் அண்ட் வெக்டார், டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இந்த 3 5 6 7லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். இன்ஸ்டானியஸ் ஆசிலரேஷன், சென்டிபிட்டல் ஆசிலரேஷன், அப்புறம் ஃப்ரீ பாடி டயக்ராம் அது கேட்பாங்க. ஒர்க் டன், கண்டிஷன் ஃபார் work done to be 0, law of conservation of அந்த கொஸ்டின். அப்புறம் பாயிண்ட் மாஸ், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், ரோலிங் அண்ட் ஸ்லிப்பிங், யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனல், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். 1 மார்க்கையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. புக் பேக் 1 மார்க்ஸை தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஷோராக ஃபிசிக்ஸில் நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பப்ளிக்கும் சேர்த்து தான். ஸோ இதை தவிர்த்து வேறு எந்த கொஸ்டின்ஸையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியதில்லை. கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஆஃபீலுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பப்ளிக் எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா கொஸ்டின்ஸையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேவ் அண்ட் பல்ஸ் அது கேட்பாங்க. அவுட்கம்ஸ் ஆஃப் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், பீட் அண்ட் பீட் ஃப்ரீக்வன்சி. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.